கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக தொலைதூரம் பயணப்பட்டு போகிறான். நல்ல ஒரு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பட்டணத்தை, அங்கு சென்று வேலைக்கு சென்றால் என்னுடைய குடும்ப கஷ்டம் தீரும் என்று அவன் போகிறான். அவன் எவ்வளவோ முயற்சி எடுத்து 4 முறை 5 முறை முயற்சி எடுத்து செல்கிறான். ஆனால் முடியவில்லை, போக முடியவில்லை. ஒரு நாள் அவன் வழியிலே வாழ்க்கையை வெறுத்தவனாக, வாழ்க்கை அழித்து கொள்ள தேடி சென்று கொண்டிருக்கும்போது அவனுடைய காலிலே ஒரு சிறிய காகிதம் ஒன்று தட்டுப்பட்டது. கசக்கி எறியப்பட்ட காகிதம். அதை பார்க்கிறான். மீண்டும் ஒரு முறை உதைக்கிறான், அது ஓடிவிட்டது. மீண்டும் அதை உதைக்கிறான், ஓடிவிட்டது. மீண்டும் அது காற்றிலே அடித்து அவனுடைய காலடியில் வந்தது. அந்த காகிதத்திலே, கசக்கப்பட்ட காகிதத்திலே எழுதப்பட்டிருந்த வாசகம், இந்த நாளை நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நினைக்கிறான், நாம் வாழ்க்கையை அழித்துக்கொள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த நாளை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவனுடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது, உதித்தது. அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, வழியாக, முயற்சியாக நம்பிக்கை அது உதித்தது. அந்த நம்பிக்கையில் பங்கு அவன் நிலை கொண்டவனாக என்ன செய்தான், தன்னுடைய முயற்சியை விடாமல் மீண்டும் தொடர்ந்தான். அப்பொழுது அநேகர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த ஆலோசனையை விட அந்த வாசகம், பேப்பரில் கசக்கி எறியப்பட்ட பேப்பரில் வந்த கர்த்தரின் வார்த்தை, இந்த நாளை, இந்த பட்டணத்தை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவோடு உடன்படிக்கை தூக்கி கொண்டு 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி வந்த பிற்பாடு அந்த பட்டணத்தை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழுவுகிற எந்த கொடிய ஆயுதங்களை நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், ஆனந்தமாய் கொண்டாடுங்கள். அந்த கொண்டாட்டத்தினாலும் ஆர்ப்பரிப்பினாலும் ஆனந்தமாக சத்தத்தினாலும் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உனக்கு சொந்தமாக்கி தருகிறவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீ கடவுளை துதித்திடு, போற்றிடு, அவரை வணங்கிடு, அவரை வாழ்த்திடு, அவரை மாத்திரமே உயர்த்தி பிடியுங்கள். மனிதர்களை அல்ல, உங்களுடைய இனத்தை அல்ல, உங்களுடைய கட்சியை அல்ல, கர்த்தரை உயர்த்தி பிடி. இந்த சிலுவை கொடி எந்தெந்த உள்ளங்களிலே அது ஒளி வீசி பறந்து கொண்டிருக்கிறதோ அந்த இல்லங்களிலே கடவுளுடைய நித்திய சமாதானம், ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கு நமக்கு அது தேவை. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கடவுள் நம்மை விடுதலையாக்கி எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக ஒப்பு கொடுக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? அன்புள்ள பரலோக தந்தையே, உம்முடைய கிருபையினாலே இன்றைக்கு சோர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கை, வதங்கி போன வாழ்க்கை, வாடிப்போன எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் உம்முடைய ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ராஜா. தகப்பனே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். இந்த நாளிலும் கூட அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது போல நாங்கள் உம்மை துதித்து எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கப்பட்டு உம்முடைய பரலோக ஆசிகளை பெற்றுக்கொள்ள துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.